Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. மக்களவைத் தேர்தல் நெருங்குகிறது. கோவை தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? கேஷ் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா கொங்குவெல்லா கவுண்டர் வந்து மெஜாரிட்டியான சமூகமாக இருக்கு. செகண்ட் வந்து நாயுடு சமூகம், பல நாயுடு சமூகம் இருக்காங்க. நம்பர்ஸ்லையும் கணிசமாக இருக்கிறது வந்து கம்மா நாயுடு. அது போக வட இந்திய மக்கள் வந்து கோவை சவுத்தில் வந்து வானதி அவர்கள் ஜெயிச்சதுக்கே முக்கியமான காரணம்னு பார்த்தா கோவை சவுத்தில் இருக்கிற வட இந்தியர்கள். அது போக தொகுதி ஃபுல்லாக பரவலாக மலையாளிகள் போட்டு இருக்கு. அது நம்ம யாருமே கவனிக்க தவறோம். அப்படி கோவை சீட்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சீட்டாக இருக்கு. இதில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றால் அவர் இணையமைச்சராக கூட ஆக வாய்ப்பு இருக்கு. வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. மக்களவைத் தேர்தல் நெருங்குகிறது. கோவை தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன். வணக்கம். கோவை தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொகுதி. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் மாறின முடிவுகள் வந்திருக்கு. இருந்தாலும் கடுமையான போட்டி நிலவுகின்ற ஒரு தொகுதியாக இருக்கு. இப்பொழுது சிபிஎம் உடைய எம்பி இருக்காரு, நடராஜன் இருக்காரு. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கு. இப்போ இருக்கிற நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இன்று தேர்தல் வந்தால் கோவை தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்? கோவை தொகுதியை பொறுத்தளவில் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு 3 கார்னர் கண்டெஸ்டுக்கான முகாந்திரம் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கிற டிஎம்கே கூட்டணியில் இருக்க பிஆர் அவர்கள் அவருக்கு. ஆனால் பிஜேபி பொறுத்தளவில் 98-99 காலகட்டத்திலேருந்தே அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ் வந்து பிஜேபிக்கு இருக்குது. அதுக்கான ஒரு முகமாக வந்து சிபிஆர் இருந்தார். இப்போ சிபிஆர் வந்து கவர்னராக போனதுக்கப்புறம் இப்போ வந்து 2 பேர், அந்த 3 பேர் வானதி அவர்கள் எம்பி சீட் எதிர்பார்க்கிறார். ஆனால் கட்சி தலைமை ஒருத்தருக்கு ஒரு பதவிங்கிற அடிப்படையில் எம்பி சீட் தர்றது கொஞ்சம் கஷ்டம். பட் கேபி முருகானந்தம், மொட்டை செல்வகுமார், இவங்க 2 பேருமே கொங்குவெல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க. ஒரு மெஜாரிட்டி சமூகம் அந்த கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே. அவங்களுக்கு கிடைச்சா பிஜேபி ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கணும்னு நம்பப்படுது. அது அடுத்து வந்து யாருன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவில் அந்த டிஸ்ட்ரிக்டில் 9 தொகுதியை வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில். எஸ்பி வேலுமணி வந்து அந்த பகுதியை வந்து அந்த 9 எம்எல்ஏஸும் ஏறக்குறைய வந்து எஸ்பி வேலுமணியோட ஆட்கள் தான். நம்ம வானதி அவர்களே எஸ்பி வேலுமணி அவரோட தயவில் தான் அவங்க ஜெயித்தாங்க அந்த கோவை சவுத்தில். குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த கேஷ் ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா இந்த மும்முனை போட்டியில் வந்து கேஷ் ப்ரொஃபைல்னு பார்த்தோன்னா கொங்குவெல்லா கவுண்டர் வந்து மெஜாரிட்டியான சமூகமாக இருக்குது. செகண்ட் வந்து நாயுடு சமூகம், பல நாயுடு சமூகம் இருக்காங்க. அதில் முக்கியமாக எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லாக நம்பர்ஸ்லையும் கணிசமாக இருக்கிறது வந்து கம்மா நாயுடு, குறிப்பாக வந்து சிட்டிக்குள்ளே. அது போக வட இந்திய மக்கள் வந்து கோவை சவுத்தில் வந்து வானதி அவர்கள் ஜெயிச்சதுக்கே முக்கியமான காரணம்னு பார்த்தா கோவை சவுத்தில் இருக்கிற வட இந்தியர்கள் ஒரு 30,000-40,000 ஓட்டு, 30,000-40,000 ஓட்டு வந்து வட இந்தியர்களோட ஓட்டு இருக்குது. அது போக தொகுதி ஃபுல்லாக பரவலாக மலையாளிகள் ஓட்டு இருக்குது. அது நம்ம யாருமே கவனிக்க தவறோம். அந்த ஓட்டு ஒரு கன்சிடரபுளாக ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டு வந்து லெஃப்ட் பார்ட்டி ஓரியன்ட் ஓட்டு, இந்த மலையாளிகள் அவங்களோட ஓட்டு. இது போக அந்த மற்ற டிஸ்ட்ரிக்டை விட கோவை பகுதியில் வந்து இந்த CI2U போன்ற தொழிற்சங்கங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் வந்து CITக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஹிந்து அமைப்புக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த தொழிற்சங்கங்கள் ரீதியாக பார்த்தோம்னா அப்படி ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா 9 எம்எல்ஏ சப்போர்ட்டில் வச்சுருக்க ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் ஆர்கனைசேஷனாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற பிஜேபி. டிஎம்கே பொறுத்தளவில் இப்போது மேயர், துணை மேயர்லாம் இப்போது செந்தில் பாலாஜி வந்து அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிற வரையும் இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு அவர் கடுமையான முயற்சி பண்ணார். பெரிய அளவில் பணத்தை இறக்குனார். கீழே கிரவுண்டில் இறங்கி அந்த ஆர்கனைசேஷனை பில்டப் பண்ணார் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ அவர் இல்லாதது வந்து இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய இழப்பு.
ஆனால் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கர், திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, காங்கிரஸ் இருக்குது, சிபிஎம் இருக்குது, மற்ற சிறுபான்மை கட்சிகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கோவை தொகுதியில் கணிசமான சிறுபான்மை மக்களும் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு தொகுதி, இந்த மத ரீதியான விஷயங்கள் ரொம்ப வைப்ரண்ட்டான தொகுதியாக இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அதிமுக பாஜக ஓட்டு பிரிஞ்சு இருக்கிற சமயத்தில் திமுக கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகமாக தானே இருக்கும். இல்லை, இதில் தான் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தா தான் பிரச்சனை. கடந்த தேர்தலில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து நின்றுச்சு. ஆனால் 1.5 லட்சத்துக்கு மேலே லீடிங் திமுக கூட்டணி சரியான லீடிங்கில் ஜெயிச்சாங்க. 1.5 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டில் லீடிங்கில் ஜெயிச்சாங்க. ஆனால் 2014 வந்து சிபிஆர் அவர்கள் வந்து 40,000 ஓட்டில் தான் லீடிங்லாம் ஜெயிச்சாங்க. ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு ஏடிஎம்கேல இருந்து. அவர் வெறும் 40,000 ஓட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்த ஏடிஎம்கேக்கும் செகண்ட் வந்த சிபிஆருக்கும் 40,000 ஓட்டு தான் லீடிங். அப்போ திமுக காங்கிரஸ் பிரிஞ்சு நின்னாங்க. அப்போ அப்படி பார்த்தாலும் டிஎம்கே 3rd தானே வந்துச்சு, காங்கிரஸ் 4th தானே வந்துச்சு. இப்போ காங்கிரஸ்ல சீட்டு கேட்க தகுதியான நபர்னு பார்த்தா மயூரா ஜெயக்குமார். அவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர். பட் கட்சிக்காண்டி நிறைய உழைச்சிருக்காங்கிறதுனால அவர் கேட்கலாம். ஒருவேளை காங்கிரஸ்க்கு அந்த சீட் கொடுக்கப்படலாம், இல்லாட்டினா கம்யூனிஸ்டுகளுக்கே கொடுக்கப்படலாம். கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரை இப்போ சிட்டிங் கேண்டிடேட்டை விட இன்னொரு கேண்டிடேட் போட தான் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வயசாயிடுச்சு. அப்படி டிஎம்கே கூட்டணியிலையும் புது வேட்பாளர் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே வந்து நம்ம ராஜேந்திரன் அவர்கள், ராஜசேகர் அவரை போடுவாங்க, இல்லை அவரோட மனைவியை போடுவாங்க. அவர் போயர் சமூகத்தை சேர்ந்தவர், விடிவெளி ராஜசேகர், அவரை போடுவாங்க, இல்லை அவரோட மனைவியை போடுவாங்க. அப்படி ஏறக்குறைய 3 கேண்டிடேட்டுமே புது கேண்டிடேட்டு. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தில் தான் நிற்க போகிறாங்க. இதில் கமல் வேற அந்த சீட் கேட்குறாரா, இல்லை தென்சென்னை கேட்பார். கமல் இந்த கோவை சீட் கேட்கலாம், இல்லை தென்சென்னை கேட்கலாம். அப்படி கோவை சீட்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சீட்டாக இருக்குது. இதில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றால் அவர் இணையமைச்சராக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கமல் பற்றி சொன்னீங்க. ஏற்கனவே கமல் அங்கே சட்டப்பேரவையில் நின்று ரொம்ப ஒரு டைட்டு கான்டெஸ்ட்டில், ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் தோத்தார். அவரும் கோவை தொகுதியை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோவை தொகுதியில் அவருடைய மக்கள் நீதி மையம் கணிசமான வாக்குகளை கடந்த தேர்தல்கள், அதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலையும் வாங்குச்சு. அப்படி இருக்கும் பொழுது கமலாசனிக்கு தான் அவர் ஒருவேளை காங்கிரஸ் வேட்பாளராகவோ இல்லை திமுகவுடைய டிக்கெட்லையும் அவர் சொந்த சின்னத்திலும் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் கட்சிகளுடைய திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவும், அவருக்கு இருக்கின்ற திரைப்பட புகழ், அவர் கட்சிக்கு இருக்கின்ற செல்வாக்கு எல்லாமே கமலுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் கமல் பொறுத்தளவில் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன். நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு 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 கல்ட்டு, அவரே வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நடிப்பை கம்மி பண்ணிட்டார். அப்போ அவங்களுக்கு தெரியுது அரசியலுங்கிறது நம்ம வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு, நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்ட்டு. பார்ட் டைமாக நீங்கள் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட்டணி இதில் வந்து ஒன்று வேணா ஒரு எம்பி ஆயிடலாம், பட் பொலிட்டிக்கலாக பெரிய இம்பேக்ட் பண்ண முடியாது. பார்ட் டைம் பொலிட்டிஷியன் வெற்றி வாய்ப்பு கேட்குறேன். அவர் என்ன பண்ண போறாரு? அவரை பொறுத்தளவில் டைரக்டாக அவர் கோவையில் நின்னார்னா வெற்றி வாய்ப்பு இருக்கு. கோவையில் கமல் நின்னா வெற்றி. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அப்போ மகேந்திரன் அவர்கள் இருந்தார். இப்போ மகேந்திரன் டிஎம்கேக்கு தான் போயிருக்காரு. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அங்கே ஏற்கனவே தோத்துருக்காரு, அந்த அனுதாபமும் இருக்கும். கமல் இறங்குனா ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மற்ற கேண்டிடேட்ஸ் சிபிஎம்ல இருந்து போட்டாங்கன்னா பிஜேபி டஃப் கொடுப்பாங்க. பிஜேபியும் டஃப் கொடுப்பாங்க. இவர் நம்ம ஏடிஎம்கே சந்திரசேகரும் டஃப் கொடுப்பார். எஸ்பி வேலுமணி இருப்பார். அப்போ வந்து டஃப் அதான் இருக்கும். எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் லீடிங் வந்து ஒரு 30-40,000 கம்மியாக தான் இருக்கும். திமுக கடந்த தேர்தலில் ஜெயிச்சதுனால ஒரு அப்பர் ஹேண்ட், திமுக கூட்டணி ஜெயித்தனால ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கனால அதிமுக அண்ட் பிஜேபி அவங்க ஓட்டு பிரிக்கிறது மூலம் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே 2019 காலத்தில். அப்போது ஹெவியான ஆன்டி இன்குபென்சி அந்த டயத்தில். அப்போ தான் இந்த சிஐஏ எல்லாம் கொண்டு வந்த டைம். சிஐஏ அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல எல்லாம் 2019க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. இல்லை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் வந்து ஹெவியாக சிஏ பற்றின பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்தாங்க, தமிழக உள்ளாட்சி தேர்தல். அந்த 2019 டைமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஹெவியாக கன்சல்டேட் இருந்தாங்க. நீங்கள் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் 2 லட்சம் ஓட்டில் திருநாகர் ஜெயிச்சார். கரூரில் 3 லட்சம் ஓட்டில் ஜோதிமணி ஜெயிச்சாங்க. அப்போல்லாம் அவங்கலாம்
கரூர் ஃபர்ஸ்ட் டைமாக எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணவங்களாம் 2 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு ஜெயிக்கிறாங்கன்னா ஹெவியான கன்சல்டேஷன். அதுவும் யாரை எதிர்த்து? தம்பிதுரை எதிர்த்து. அவர் 84லேருந்து எம்பியாக இருக்கார். அப்போ நீங்கள் ஹெவியான கேண்டிடேட்டுக்கு எதிராக ஒரு சின்ன கேண்டிடேட்டு 3 லட்சம் ஓட்டுங்கிறப்போ அது வேற ஏதோ ஃபேக்டர் உருவாகி கிரவுண்டில் இருந்திருக்குன்னு தெளிவாக தெரியுது. அப்போ அந்த மாதிரி கன்சால்டேஷனில் வாங்குற ஓட்டு வேற. இப்போ ராஜீவ் கொலை 1991 டிஎம்கே வாஸ் அவுட் ஆச்சு. அப்போ அது நிலைமை கிடையாது கிரவுண்டில், அது ஒரு அலை. அந்த அலையில் இது அந்த மாதிரி 2019 ஒரு அலை. அந்த அலை இப்போ கிரவுண்டில் இருக்காது. டஃப்பாக அப்படி தான் சொன்னாங்க 2021 டிஎம்கே 180 சீட் ஜெயிச்சிடும், 200 சீட் ஜெயிச்சிடும்னு. ஆனால் கிரவுண்ட் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு வேவில் வர்றப்போ ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும். பட் டஃப் டு நெக் ஃபைட் வர்றப்போ டஃப்பாக இருக்கும். இந்த தடவை கோவை தொகுதி வந்து டஃப்பாக இருக்கும். காஸ்டிஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருக்கும்? ஜாதி ரீதியான போதில் மோஸ்ட் ப்ராபபிளி பிஜேபியிலேருந்து கொங்கு வேளாள கவுண்டர் தான் கேண்டிடேட் போட வாய்ப்பு இருக்குது. அப்போது அது அந்த சமூகம் சார்ந்த ஓட்டுகள் வந்து கன்சால்டேட்டாக, ஏற்கனவே அவர் சிபிஆர் தான் இருந்தார். அப்போது அது முக்கியமான ஒரு எக்கனாமிக்கலையும் பவர்ஃபுல்லு, நம்பர்ஸ்லேயும் அதிகம். அப்போ அந்த அட்டமைப்பு அப்படியே அது இதுவாகும். அதிமுகவும் அதே சமூகத்தை இருக்கலாம். ஆனால் கேண்டிடேட் வந்து போயர் கேண்டிடேட் போடுறாங்க, அதை நீங்கள் கவனிக்கணும். அவர் கொங்கு வேளாள கவுண்டர் கிடையாது, சந்திரசேகர் அவர்கள். ராஜசேகர் சொல்றீங்க? ராஜசேகர் அவர் வந்து போயர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் மாறும்ல, நீங்கள் கேண்டிடேட்டும் பார்ப்பாங்க. நீங்கள் ஏடிஎம்கேல நின்னாலும் எஸ்பி வேலுமணி நின்னா அந்த இம்பாக்ட் இருக்கும். நீங்கள் இன்னொருத்தர் நிறுத்தினீங்கன்னா அந்த இம்பாக்ட் இருக்காது. அதே மாதிரி டிஎம்கே பொறுத்தவரை அவர் பிராமணர், அவர் மம்பூதிரி, இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கவர் சிபிஎம். அவங்க கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இன்னொரு நபர் கமல் வந்தாலுமே அது வந்து கேஸ்டிஸ்டா மொபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு பாப்புலர் ஓட்டில் இல்லை டிஎம்கேவோட கூட்டணி ஓட்டில் அவர் ஜெயிச்சாதான் உண்டு. அப்போது டஃப் ஃபைட் இருக்கும். ஆனால் வேற சமூக பிரச்சனை அல்லது அங்கே இருக்கின்ற தொழில் பிரச்சனை, தொழிற்சாலை பிரச்சனைகள், அப்புறம் இப்போ இருக்கின்ற சாதாரண ஒரு சாலை வசதிகளோ இல்லை வந்து பாலம் கட்டுறது, தண்ணி வர்றது, வெள்ளம் போடுறது, இதெல்லாம் இது லோக்சபா எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில தொகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி, கோவை இந்த மாதிரி தொகுதிகள் வந்து எலக்ட்ரோலாம், குறிப்பாக எம்பி எலெக்ஷனுக்கான எலக்ட்ரோல் அப்ஜெக்டிவாக என்ன இருக்கும்னா ரிலீஜனு, கேஸ்ட் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணும். நீங்கள் கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா நாடாரில் இந்து நாடார், கிறிஸ்துவ நாடார்கள், அப்புறம் மீனவர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கான ரிலீஜியஸ் ஈக்குவேஷன்ஸும் கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் அவுட்கம்மை கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் பொன்னார் வந்து போன தடவை தோற்றதுக்கு காரணமே வசந்தகுமார் ஒரு பையன், வசந்தகுமார் நின்னது, அதுக்கப்புறம் ஒரு பையன் நின்னது. இந்த மாதிரி நீங்கள் தொகுதியில் வந்து ரொம்ப போலரைஸ்டு கான்ஸ்டிடுவன்சியில் வந்து கேஸ்ட் ரிலீஜனும் ஒரு இம்பாக்ட் பே பண்ணும். ஒரு 1 லட்சம் ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு, 1.5 லட்சம் ஓட்டுங்கிறது பெரிய ஓட்டு. ஆர்கனைசேஷன் ஓட்டை தாண்டி வாங்கிடுவாங்க அந்த ஓட்டு. அதனால பிஜேபி வந்து கொங்கு வேளாள கவுண்டர் கேபி முருகானந்தத்தையோ இல்லை மொட்டை செல்வகுமாரையோ போட்டாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். ஜாதிய கணக்குகள் முக்கியமான இல்லை, எல்லா பார்ட்டியும் இருக்குது, எல்லாத்துலேயும் தான் இருக்குது. கோவையில் வேற அங்கே இருக்கின்ற தொகுதி பிரச்சனைகள் என்ன எதிரொலிக்க நினைக்கிறேன்? தொகுதி பிரச்சனை பொறுத்தளவு அது ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸான ஏரியா. ரொம்ப அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை விட பெர் கேபிட்டா அங்கே அதிகம். அதனால அந்த லெஃப்ட்டோட ஹோல்டு ஓரளவுக்கு இருக்கும். சிஐடியு போன்ற தொழிற்சங்கங்கள் இருக்கும். அதுவும் இந்த எப்படின்னா 90s இருந்த அளவுக்கு வீரியமாக இல்லை, 90s இருந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக வீரியமாக இல்லை. ஆனால் இப்போவும் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் சமீபத்தில் சில ஆண்டுகள் முன்னால் நடந்த இந்த கார் வெடிகுண்டு விஷயம், இதெல்லாமே வந்து பிஜேபி இந்த மாதிரியான மத ரீதியான விஷயங்களை உயிர்ப்புடன் வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்து வாக்குகளை கவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிஜேபியோட அப்ஜெக்டிவே இதுதான், மதமாற விஷயங்களை வச்சு தான் பண்ணுறாங்க. அது போக எப்படி எங்கள் பிரச்சாரம் நடக்குதுன்னா, இப்போ கிரவுண்டில் ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம களவாய்வு பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த இஸ்லாமியர்கள் ஒரு 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜெயிலில் இருக்கவங்கள விடுதலை பண்ணணும்னு சொல்லி டிஎம்கேயும் சொல்லுது, ஏடிஎம்கேயும் சொல்லுது. அந்த கோவையில் அது வந்து பெரிய இம்பேக்ட். ஏன்னா அந்த பகுதியில் நடந்தது, அங்கே ஒரு 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதை ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கிறாங்க, ஒரு போலரைசேஷனுக்கான ஒரு. ஏன்னா அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க, கன்விக்ட் ஆகிட்டாங்க. பல பேரை அந்த அண்ணா நூற்றாண்டுலேயோ ஒரு நாளில் ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே விடுறது அது சாதாரண நடைமுறை தான். பட் அதை ரிலீஜியஸாக அவங்க கனெக்ட் பண்ணி போடுறப்போ கிரவுண்டில் அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறத மறக்க முடியாது. அது அளவு உயரம் எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனால் ஒரு இம்பாக்ட் இருக்கு. ராமர் கோயில் விவகாரம் இதெல்லாம் வெளியிட வாய்ப்பு இருக்கா? இல்லை அது 2 சைடுமே போலரைஸ் பண்ணும். ராமர் கோயில் விவகாரத்தை பொறுத்தளவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து
ஒரு ஒன் சைடடாக போகிறாங்க. இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கனால இல்லை மைனாரிட்டிஸ் அமைதியாக இருக்கனால அவங்க அடங்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதற்கான சூழ்நிலை இது கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒருத்தரை ஒரு எலாஸ்டிக்கை இழுக்கிறீங்களோ அது ஒரு இடத்துல உடஞ்சிரும். அதனால் ஒரு எல்லை மீறி போலரைசேஷன் நடக்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை. இந்த ஆட்சியில் தான் ராமர்கள் கட்டப்படுது, திரு மோடி அது பிரதிஷ்டையில் கலந்துக்கிறாரு, இதெல்லாம் இங்கே இருக்கின்ற இந்து சமூக மக்கள் பிஜேபி பக்கம் ஒருங்கிணைவதற்கு கன்சல்டேட் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வந்து அது கம்யூனலான ஸ்டேட்ஸ். நீங்கள் 97 அந்த செல்வராஜ் அவர்கள், காவலர் செல்வராஜ் அவர்கள் இது மரணம், அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள், 98 பாம் பிளாஸ்ட்னு, அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கம்யூனலான ரீஜன். அந்த ரீஜனில் இப்போ வந்து நீங்கள் அந்த இஸ்லாமியர் சிறை கைதிகள் விடுதலை, ராமர் கோவில், இந்த சமீப காலமாக நடந்த அது சிலிண்டர் வெடிப்புன்னு தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்போது சைலேந்திர பாபுலாம் சொன்னாங்க. இவங்க சைடு குண்டு வெடிப்புன்னு கிளைம் பண்ணுறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியல. நம்ம கவர்மெண்ட் சைடில் இருக்கிறது எடுத்துக்கிட்டால் ஒரு சிலிண்டர் வெடிப்பு. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கிரவுண்டில் கொண்டு போகிறப்போ ஒரு கம்யூனல் இம்பேக்ட் ஏற்படுத்துது. பட் இருக்கிற தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பெரிய அளவில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால கிளாரிட்டி வரணும்னா ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி கிடைக்கும். முக்கியமாக குஜராத் கலவரத்தின் போது 2002 பில்கிஸ் பானுடைய வழக்கு மிக முக்கியமாக இருந்தது. அதில் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க, கலவரக்காரர்கள். இவங்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பெரும் துன்பம் உள்ளானாங்க. அதில் அவருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புபடி அவர்கள் அந்த தண்டனை விடுதலை ரத்து செய்து இந்த விவகாரம் நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கு. முக்கியமாகவே மத ரீதியான அதிக அளவுக்கான சொல்லாடல்கள், நெரேட்டிவ் அதிகமாக இருக்கின்ற கோவை போன்ற இடங்களில் இதில் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தி பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் யார் ஸ்ட்ராங்காக பிஜேபிக்கு எதிராக இருக்காங்களோ, முக்கியமாக திமுக கூட்டணி, அவங்க பக்கம் கொண்டு வரக்கிற வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே நான் என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, டிஎம்கே வந்து பிஜேபியை வந்து டேக் ஆன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா நீங்கள் கோபேக் மோடின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து ஓட்டே வாங்கினீங்க. மேண்டேட் எப்படி வாங்கினீங்க? கோபேக் மோடின்னு சொல்லி தான் ட்ரெண்ட் பண்ணீங்க. நீங்கள் இப்போ பதவிக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கெலாம் எந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் எந்த ஆட்சியில் வந்து விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் இவ்வளவு க்ளோஸாக நீங்கள் பிஜேபி கிட்ட போனீங்கன்னா அது தப்பான சிக்னலில் தான் காமிக்கும். இப்போ வேணால் வேறு வழி இல்லாமல் மைனாரிட்டிஸு, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸு பிஜேபி வேணான்னு சொல்லி டிஎம்கே போடலாம். ஆனால் லாங் டேர்மில் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி யூபியில் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து 30 வருஷமாக இழந்து நிற்குதோ அந்த மாதிரி டிஎம்கே இழந்துரும் பிஜேபி கிட்ட நெருக்கம் காமிச்சாங்கன்னா. பில்கிஸ் பானு பொறுத்தளவில் அவங்க வந்து இந்த கேஸ் விசாரித்ததே சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் தான். நீங்கள் அந்த கேஸ் நடந்தது 2002, அந்த அம்மா அந்த சம்பவம் நடந்தது 2002 மார்ச்சில். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் 2003 டிசம்பரில் வருது. இவங்க இங்கே குஜராத் போலீஸ் வந்து ஒழுங்காக விசாரிக்கலை. அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து சிபிஐ விசாரிக்க சொன்னாங்க. அந்த வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கற்பழிப்பு, கொலை போன்ற குற்றவாளிகளை வெளியிடுறப்போ மத்திய அரசிட்ட கன்சென்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கோர்ட்டு அந்த குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அரசிட்ட ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கன்சென்ட் வாங்கி தான் நாங்கள் வெளியிட்டோன்னு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது இது குஜராத் கவர்மெண்ட்டு, இந்தியாவோட ஹோம் மினிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு ஸ்கிராப் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த கேஸ் விசாரித்தது மகாராஷ்டிராவில். அப்போது வெளியே விடணுமா வேணான்னு முடிவு பண்ணுறது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான். நீங்கள் உங்களுக்கு லீகலிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் ராஜீவ் கேஸில் கூட சொல்லுவாங்க, அதை நீங்கள் வந்து இது மத்திய பொடாத் சட்டத்தில் கீழே நீங்கள் விசாரித்தது, அதனால் மத்திய அரசிட்ட கன்சென்ட் வாங்கணும்னு. அந்த மாதிரி நீங்கள் விசாரித்தது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்னால மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு கன்சென்ட் வாங்கணும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பில்கிஸ் பானு கேஸுன்னு பார்க்கல, என்டையர் குஜராத் அட்மினிஸ்ட்ரேஷனும் அந்த 20 பேர் அக்யூஸ் ஆனாங்க. அதில் 4 பேர் போலீஸ். தப்பாக வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு 14 பேர் அவங்க குடும்பத்தில் செத்துருக்காங்க. அதில் 2 மாத பிள்ளை, ஒரு 2 நாள் பிள்ளை, ஒரு குழந்தை அடிச்சே கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி கேஸில் 4 போலீஸும் தப்பாக வந்து ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தவறான நபர்கள் மேலே. அதுக்கு அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. 4 பேர் போலீஸு, அந்த 20 பேர் அக்யூஸ்டில் 2 பேர் டாக்டர்ஸ். அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்களே, அப்போ தவறான ரிப்போர்ட்டை அவங்க போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் டாக்டரு, போலீஸு, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த கலவரத்துக்கு வந்து துணை போயிருக்குன்னு தான் பார்க்க முடியும். இந்த என்டையர் சொசைட்டியையும்
நீங்கள் கம்யூனல் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ மட்டும் நான் பார்க்கல. சரி, என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க பிரச்சனையா பார்க்கல. இது தேர்தலில் இது நொலிக்கும் கண்டிப்பா. என்னன்னா வட இந்தியாவில், குறிப்பா வட இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கோவை பற்றி கோவை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். இந்த பில்கிஸ் பானு கேஸ் வந்து அகில இந்திய அளவுலையும் ஒழிக்கும், தமிழக அளவிலையும் பெரிய இப்போ மைனாரிட்டி கன்சல்டேஷன் கொண்டு வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா மைனாரிட்டிஸ் வந்து இப்போ இருக்கிற டிஎம்கேயோட ஆக்டிவிட்டி பார்த்தோன்னா மைனாரிட்டிஸ் வந்து டிஎம்கே வந்து லாங் டேர்ம்ல நம்புவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு டிஎம்கேக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு வீர விக்னேஸ்வரன் மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.